சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமமும் சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜீரா சிக்கன். இந்த நாசையில் ஜீரா சிக்கன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு சீரகம் தாளிப்பு போட்டு லாஸ்ட்டாக சீரகம் போட்டு கொஞ்சம் லெமன் போட்டு முடிச்சிருவாங்க. அது நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற ஒரு ரெசிபி. அது அந்த ஆலு ஜீரா பண்ணுற அந்த பக்குவத்துக்கு சரிங்களா. இன்றைக்கி வந்து இந்த ஜீரா சிக்கனை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணால் எப்படி நல்லான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தேன். தி பெஸ்ட்டு. வெறும் சீரகம் தூளும் தேங்காய் பால் கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட் போட்டு பண்ண போகிறோம். அந்தளவுக்கு தி பெஸ்ட்டு. காரத்துக்கு வரமிளகா போடுறேன். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்த்துருங்க. ஜீரா சிக்கன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 200 கிராம், சீரகம் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகா 3 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, தேங்காய் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், தேங்காய் பால் 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா ஒரு சிக்கன் பண்ணும்போது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மசாலா எதுவுமே இல்லை, வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, மசாலா இல்லை, அப்போ எப்போ அந்த சிக்கன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், தி பெஸ்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், இந்த எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் பேனில். அதுக்கு வந்து சீரகம். இந்த சீரகம் வந்து அந்த எண்ணெய் லைட்டாக சூடாகும் போதே போடுங்க. போட்ட உடனே அது பொரிஞ்சு வரணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன்னா இந்த சிக்கனை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் எடுத்து சிக்கனை போட்டுருங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன் இந்த மாதிரி உடனே போடணும்னு சொல்கிறேன்னா, அந்த சீரகத்தோட அந்த சிக்கன் போடும்போது ஒன்று அந்த சீரகம் கருகாமல் இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சீரகத்தோட அந்த தாளிப்போட அந்த வாசம் வந்து நல்லா கொடுக்கும். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் இந்த 3த்தையும் போட்டுடுறோம். போட்ட பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இதுக்கப்புறம் இந்த வரமிளகா இருக்குல்ல, இந்த வரமிளகாவை இது உடச்சி போடுங்க. சும்மா 2. உங்களுக்கு காரம் வேணும்னா அந்த விதையோடு போடுங்க. காரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சின்னா இந்த வரமிளகாவை இப்படி எடுத்துட்டு, அதாவது உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு நீங்கள் அப்படி போட்டுடலாம். பாருங்கள், இப்படி கையில் இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு வெறும் மிளகா போடலாம். காரம் வேண்டாம் இருந்துச்சுன்னா, இல்லை கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ அந்த டைமில் இந்தமாதிரி மிளகாவை இதில் போட்டு வறுக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஆனால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த தாளிப்பு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, சீரகம் இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷமாக வதக்கிக்கணும். அதாவது ஒரு 10 to 20% நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த பொருளை சேர்க்கணும். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும். சரிங்களா. இப்போது இந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த தேங்காய் பால் ஊற்றி நம்ம குக் பண்ணுறதுக்கு காரணம், இன்னொரு காரணம் இருக்கும். ஒரு ஸ்மூத்தான ஒரு பக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும், ஒரு டேஸ்ட்டு. அதாவது நீங்கள் தண்ணி ஊற்றி குக் பண்ணுற பக்கம் வேறு, அந்த தேங்காய் பாலை வந்து அந்த சிக்கனோட இறங்க அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தேங்காய் பால் ரொம்ப முக்கியம் சொல்கிறோம். சரிங்களா. ஓகே, இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதாவது அந்த தேங்காய் பால்லேயே அந்த சிக்கன் நல்லா வெந்து வர டைமில் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் போடலாம். எதுக்காக அந்த தேங்காய் பேஸ்ட் நான் போடுறேங்கன்னா, நீங்கள் ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வரமிளகாவும் சீரகம் அந்த கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அப்போது அந்த தேங்காய் பேஸ்ட் இந்த இடத்துல ரோலாக தேவைப்படுது. அது முக்கியமான ரோல் பண்ணுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பேஸ்ட் கொஞ்சமாக போட்டு அந்த பேனில் டாஸ் பண்ணி இறக்கணும்னு சொல்கிறேன். ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்மோஸ்ட் 90% இருந்துச்சு. கொஞ்சம் கலரை மாற ஆரம்பிக்கும். ஏன்னா வரமிளகா போட்டுருங்கல்ல, அந்த வரமிளகா கொஞ்சம் அந்த கலர் மாறும். அந்த டைமில் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடும். இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய்னா தேங்காய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, சீரகத்தூள் இருக்குல்ல, இந்த சீரகத்தூளை லைட்டாக அப்படி மேலே போடுங்க. போட்டுட்டு இந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு பச்சை கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்படியே சுட 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 நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எப்படி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த அளவுக்கு தி பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லாமல் அப்படி பண்ணியிருக்கோம். காரத்துக்கு வரமிளகா இருக்குது, தேங்காய் பால் டேஸ்ட் வேறு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் சுட 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 சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். வீட்டில் யாரும் அப்படி பண்ணி கொடுத்தானா நீங்கள் சாப்பிட்லாம்.
இந்த சீரகத்தூள் போட்டு பண்ணுற இந்த சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காரத்துக்கு வரமிளகா, தேங்காய் வந்து டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், சீரகம் நல்லா வாசம் கொடுக்கும். அந்த சிக்கனோட சேர்த்து குக் பண்ணும்போது அப்பா சூப்பராக பண்ணிங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much to everyone.